வணக்கம் நண்பர்களே. நம்ம கடந்த சில பதிவுகளில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கரணங்கள் பற்றி பார்த்தோம். ஆஹ் இறைவன் விதியை தப்பாக எழுதியிருக்கானான்னு பார்த்தோம். அப்புறம் விதி சரியாக தான் வேலை செய்தா, தப்பாக தான் வேலை செய்தா, விதியும் ஈர்ப்பு விதியும் ஒன்றா, அதே மாதிரி விதியை வேற இறைவன் நமக்கு உருவாக்குறானா, இல்லை நம்ம தான் நம்ம சித்தத்தின் மூலமாக உருவாக்கிட்டு இருக்கோமா, இல்லை இன்னும் ஆசீர்வாதத்துடைய கர்மவினை கோட்பாடு, இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்ததுல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கணும். வந்திருக்கு, ஒழுங்காக பார்த்துருந்தீங்க, கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு வந்திருக்கும். என்ன தெளிவு வந்திருக்கும் அப்படின்னா விதிங்கிறது நம்ம சித்தத்தில் இருந்து நம்ம உருவாக்குறது தான் ரொம்ப மேஜரான பார்ட் ப்ளே பண்ணுது. அது போக இன்னும் நமக்கு புரியாத சில விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப மேஜரான பார்ட்டுங்கிறது நம்ம நல்லா வாழ்கிறோமா வாழலையாங்கிறது தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறது நம்ம சித்தம் தான். அப்போ சித்தம்ங்கிறது சித்தத்தை நம்ம கையில் எடுக்கும்போது சித்தம்ங்கிறது அன்கான்ஷியஸ் மைண்ட். அந்த அன்கான்ஷியஸ் மைண்டை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம விதியை நம்ம மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை கிராக்ஸ். இதோட அடிப்படை புரிதெல்லாம் நம்ம பார்த்தோம் இத்தனை பதிவுகளும். அப்போ இப்போ அடுத்து என்னன்னா நம்ம சித்தத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மனிதர்களாக மாறுறாங்க. சரியா? நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தோம், நம்ம சித்தம் கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது. நம்ம சித்தத்தை வேற ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம அடிமையாக மாறுகிறோம். அப்போ அந்த அடிமையாக மாறுறோம் இல்லையா, அந்த கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வர்றவன் தான் கடவுள். இப்போ என்னன்னா, நம்ம சித்தம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். நம்ம சித்தம் அடுத்தவங்க கையில் இருந்துச்சுன்னா அவன் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறான். அப்போ இங்கே என்ன அப்படின்னா நம்ம சித்தத்தை யார் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் நம்மளை நல்லா ஃப்ராடு பண்ணி ஏமாற்றலாம் நினச்சான்னா. நல்லா வாழணும் அப்படின்னு நமக்கு நல்லது சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அது நம்ம சித்தர்கள் அந்த காலங்களில் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க சித்தத்தை ஆட்சி பண்ணவங்கிறதுனால தான் அவங்களுக்கு சித்தர்கள்ங்கிறதே பேர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் சித்தர்கள் உலகம் கிடையாது. இன்னைக்கு சியான செய்தர்களோட உலகம். இந்த உலகத்தில் சியான செய்தர்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சித்தத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மூலமாக தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சித்தம் நம்ம நல்லா வாழக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேண்டாங்க. நம்ம சித்தம் கெடுத்துட்டா போதும். நம்ம சித்தத்தை கெடுத்துட்டா போதும். கெடுத்து விளங்காமாக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா எல்லாம் வாழ மாட்டோம். இது எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. அவன் ஆட்சி பண்ணி அரசனை உட்காந்து அவன் ஆட்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்து அரசனை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், எந்தவித பிரயோஜனமும் மக்களுக்கு இல்லாமல் அவன் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தான் எல்லா வேலையும் அவனை பணக்காரனாக்கிற வேலை முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். நம்ம தான் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பயுமே அடிமையாக இருக்கணும். நம்ம எப்பயுமே அடிமையாக இருக்கணும்னா எப்போ நம்ம அடிமையாக இருக்கோன்னே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அடிமையாக இருக்க முடியும். நம்ம அடிமையாக இருக்கோன்னே தெரியாமல் இருக்கிறது எப்போ இருப்போம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையே பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரச்சனையை தாண்டி நம்ம எதை பற்றியும் யோசிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உடம்புல ஒரு சுண்டு விரலில் சுளுக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுண்டு விரலில் சுளுக்கிருச்சுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அந்த சுண்டு விரல்ல சுளுக்கிருச்சு அப்படின்னா அந்த சுண்டு விரல்ல இருக்கிற சுளுக்கு சரியாகிற வரைக்கும் நம்ம மனசுங்கிறது வேற எதை பற்றியும் யோசிக்காது. அந்த சுண்டு விரல் சுளுக்குனதை பற்றி மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கிற எண்ணம் இருக்கும். சுண்டு விரல் சுளுக்கு சரியாயிருச்சா அதுக்கப்புறம் ஐயோ இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு நம்ம அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு வேற எதை பற்றியோ யோசிக்கும். அப்போ என்னென்ன விஷயம் நம்ம மனசு இல்லை அப்படின்னு நினைக்குதோ அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ உடம்புல நோய் வச்சிருக்கோம் அப்படின்னா நோயை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நோய் எப்படி சரி பண்ணுறது, ஐயோ நம்ம நோய் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இது எந்த பிரச்சனையில நம்ம இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிரச்சனையை பற்றி மட்டும்தான் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இது மனசு தப்பாக யோசிக்குதானா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நம்ம சித்தத்தில் இப்போ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கோம், அந்த பிரச்சனையை தூக்கிட்டு மனசு வெளியே கொண்டு வருது. இங்கே பாரு புத்திக்கிட்ட கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னா இங்கே பாரு இங்கே பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணாதான் நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு அங்கே சொல்லி கொடுக்குது. அவ்வளோதான்.
இதை வந்து நம்ம என்னன்னா வந்து அப்போ வந்து என்னன்னா நம்ம சித்தத்தில் வெறும் பிரச்சனையாக நமக்கு சேர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் உருவாக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என்ன இருக்கும்னா நம்ம பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலேயே ஓடிக்கிட்டு இருப்போமே தவிர, பிரச்சனைகளை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போமே தவிர, நம்ம வந்து நம்மளை தாண்டி நம்ம குடும்பம் எப்படி வாழுது, நம்ம குடும்பத்தை எப்படி நல்லா வாழ வைக்கிறதுங்கிறத யோசிக்க மாட்டோம். நம்ம சமூகத்தை எப்படி நல்லா வாழ வைக்கிறதுங்கிறத யோசிக்க மாட்டோம். நம்ம சமூகம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி யோசிக்க மாட்டோம். இன்னும் வந்து நம்ம நம்ம அடிமையாக இருக்கோமாங்கிறத யோசிக்க மாட்டோம். நம்ம நம்ம ஆட்சி பண்ணப்படுறோமாங்கிறத யோசிக்க மாட்டோம். எதுவுமே யோசிக்க மாட்டோம். முழுமையான ஒரு அடிமை சமூகமாக வந்து ஆனால் வந்து சுதந்திரமாக இருக்கோன்னு வந்து ஒரு கற்பனையில நம்பிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். முட்டா பசங்க மாதிரி. முட்டா பசங்க தான், முட்டா பசங்க மாதிரி. அப்போ என்ன அப்படின்னா வந்து நம்மளை எப்பயுமே வந்து பிரச்சனைக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு நம்ம சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணால் போதும். சித்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ உடம்புக்கு விஷம் வைக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் நடக்குது. பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது 4லையும் விஷம் வைக்கப்படுது. நெருப்பு பூதம் வந்து டைரெக்டாக விஷம் வைக்க முடியாது. ஏன்னா வந்து நெருப்பு பூதம் டைரெக்டாக வைக்க முடியாதுங்கிறதுனால மீதி 4 பூதங்கள்லையும் விஷம் வைக்கப்படுது. சரியா? நெருப்பு பூதத்திலேருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, சூரியனை பார்த்தா கேன்சர் வந்து இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்கப்படுது. இது ஒன்று. உடல் அளவில் விஷம் வைக்கப்படுறது மூலமாக நம்ம எப்போ பார்த்தாலும் உடலோட பிரச்சனைகளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரும் கூட்டம் வந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு. உடல் அளவு பிரச்சனைகளை தாண்டி நம்மளால சிந்தனையே ஓட மாட்டேங்குது. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து நம்ம மனசளவில் பிரச்சனைகள் வந்து எங்கன்னா வந்து நம்ம சித்தத்தை சிதைச்சிட்டா வந்து மனசளவில் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பிரச்சனையை சரி பண்ணால் தானே அடுத்ததுக்கு போக முடியும். அடுத்த லெவலுக்கு நம்ம ஆக முடியும். எல்கேஜி படித்தா தானே யூகேஜிக்கு போக முடியும். யூகேஜி படித்தா தானே ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். எதுவுமே இல்லாமல் நேராக போய் உலகத்தோட பிரச்சனை செய்தவர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறது, இதெல்லாம் வந்து நம்ம போக முடியுமா என்ன? அதெல்லாம் போகணுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி நமக்கு என்றைக்குமே இருக்காது. என்னென்னா நம்ம வாழ்க்கையே வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வாழ்க்கையை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதாவது இவன் இண்டிவிஜுவலே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கான் அப்படின்னா வந்து அவன் ஃபேமிலியை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் ஃபேமிலியே அவனுக்கு அடுத்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அவன் தெருவை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் தெருவே அவனுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அவன் அடுத்து வந்து அவன் ஏரியாவை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் ஏரியாவே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அவன் ஊரை பற்றி யோசிக்க மாட்டான். அவன் ஊரே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அவன் ஸ்டேட்டை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். அவன் ஸ்டேட்டே ப்ராப்ளமாக இருக்குன்னா நாடை பற்றி யோசிக்க மாட்டான். நாடே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து அவன் உலகத்தை பற்றி யோசிக்க மாட்டான். உலகமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா வந்து உலகத்தை எவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி பிரச்சனை இருக்குங்கிறத பற்றிலாம் வந்து வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப தூரம். அதனால தான் வந்து நம்மளை என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லே வந்து நானே எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கேங்கிற இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உடல் அளவில் விஷம் கொடுக்கணும். அடுத்து மனசளவில் விஷம் கொடுக்கணும். மனசளவில் கொடுக்குற விஷங்கிறது தான் வந்து சித்தத்தை சிதைச்சா வந்து மனசு வந்து எப்பயுமே பிரச்சனையை தான் தூக்கிட்டு வரும். அப்போ இந்த சித்தத்தை எப்படி சிதைக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிதைக்கிறத விட வந்து நீங்கள் குழந்தையா இருக்கிறப்ப சிதைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்களா? ஏன் ஈஸி அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கக்கூடிய வந்து மனசில் வந்து அதாவது மனசில் பிரச்சனை அப்படிங்கிறத மனசு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு வெளியே. அடுத்து வந்து அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு புத்தி இருக்கணும். இது ரெண்டுமே வந்து வளர்ச்சி அடையாத நிலையில் குழந்தைகள் வந்து ரொம்ப வல்னரபிள், அதாவது ரொம்ப வந்து ஒரு மென்மையான ஒரு தன்மையில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தன்மையில் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகளாக இருக்கிற நேரத்திலேயே வந்து அவங்க சித்தத்தை எவ்வளோக்கு சிதைச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க தனி மனிதர்களே வந்து பெரும் பிரச்சனையாக மாறிடுவாங்க. அவங்களுக்கே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறிடுவாங்க. அவங்களே பெரும் பிரச்சனையாக அவங்களுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க அடுத்தவங்க பிரச்சனையை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல. நாட்டை பற்றி இதை பற்றி நான் சொன்னதை பற்றி அதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. அப்போ கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னா வந்து அவன் அடிமை சமூகமாக மாறி அவனுக்கு எவன் சோறு போடுறானோ, அதாவது ஒரு வேலை கொடுத்து ஏதோ ஒரு சோறு போடுறதுக்கு வந்து ஏதோ ஒரு வேலைன்னு ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு வேலையை கொடுத்து வச்சிருந்தான் அப்படின்னா வந்து அந்த வேலைக்காக நாய் மாதிரி ஓடி செத்து போயிடுவோம் நம்ம. அப்போ அங்கே என்னன்னா சித்தத்தை சிதைக்கிறதுங்கிறத எப்போ பண்ணணும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து வந்து 7-8 வயசுக்குள்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து மனுஷனோட விதி அங்கே வந்து எழுதப்படுது.
இது வந்து இயற்கையா நடந்துச்சு அப்படின்னா இறைவன் எழுதுறான். இயற்கையா நடக்கிறதுக்கு பதிலா வந்து இன்னைக்கு நம்ம மண்ணுலக கடவுளர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற சேன செய்வதர்கள் நம்ம சித்தத்தை சிதைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவனுங்களோட ஒரு முயற்சியுமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா வந்து அடுத்த தலைமுறையை எப்படி நாசம் பண்றதுங்கிறத நோக்கி தான் இருக்கு. அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணோம்னா இந்த தலைமுறையை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிற பாதுகாவலர்களை அப்புறப்படுத்தினா தானே நாசம் பண்ண முடியும். அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் யாரு? தந்தை, தாய், குரு, தெய்வம். இந்த ஆர்டர் தான். சரியா? ஐ மீன் சாரி, மாற்றி சொல்லிட்டேன். தாய், தந்தை, குரு, தெய்வம். ஒரு குழந்தைய முதல்ல பாதுகாக்கிறவர் தாய். அதுக்கு அடுத்த லெவலில் பாதுகாக்கிறவன் தந்தை. அதுக்கு அடுத்த லெவலில் பாதுகாக்கிறவங்க குரு. அதுக்கு அடுத்த லெவலில் பாதுகாக்கிறவன் தெய்வம். சரியா? இப்படி தான் நடக்குது. இதில் வந்து தெய்வத்தோட பாதுகாப்பு வந்து என்றைக்குமே நமக்கு இருக்கும். அதை வந்து இவனுங்களால் தலையில் நின்னாலும் ஒன்றுமே பண்ணி தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் மீதி இருக்கிற 3 பாதுகாப்பு லெவலையும் வந்து இவனுங்களால உடச்சி எறிய முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கான வேலைகள் தான் நடந்தேறிக்கிட்டு இருக்கு. குருவோட பாதுகாப்பை வந்து எப்படி உடச்செறிகிறாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிற வந்து நம்ம குருகுல கல்வி முறையில் ரொம்ப அழகாக நம்ம கல்வி கற்றுக்கிட்டு இருந்த முறையை அப்படியே கம்ப்ளீட்டாக தலையில மாற்றி இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கூடங்கிற சிஸ்டமில் வந்து நமக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத குப்பைத்தனமான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம கவனத்தை சிதைக்கிறதுக்கான வேலைகள் நடந்தேறிக்கிட்டு இருக்கு. அது போக நம்ம சிந்தனையை சிதைக்கிறதுக்கான வேலைகளும் நடந்தேறிட்டு இருக்கு. சிந்தனைனா என்ன, கிலோ எந்த கடையில் எவ்வளோ கிலோ கிடைக்குங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்க. எண்ணத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு வந்து போய் வாந்தி எடுக்கிறது பரீட்சை பேப்பரில். அதில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதுதான் கல்வின்னு கற்றுக் கொடுக்கப்படுது. நிஜ வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயமும் கற்றுக் கொடுக்கப்படலை. இது வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கிற குருவாக இருக்கிற குரு ஸ்தானத்தில் குருகுல கல்வியில் வந்து சித்தர்கள் இருந்தாங்க. அந்த ஸ்தானத்தில் இன்னைக்கு வந்து இருக்கிறவங்க வந்து வாத்தியார்கள், நம்மளே என்னைய மாதிரி சாதாரண மனுஷங்க. அப்போ இந்த மனுஷங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியல. நம்ம வந்து கல்விங்கிற பேரில் வந்து கண்ட குப்பையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிஜ வாழ்க்கைக்கு இது எதுவுமே பிரயோஜனப்படாது இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கிற கல்வி அப்படின்னா. இன்னைக்கு மேக்ஸ் படிக்கிறோமே, அல்ஜிப்ரா, ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி எல்லாம் படிக்கிறோமே, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வந்து கணக்கு பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். 4 பொருள் சொல்லி விட்டீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு கம்ப்யூட்டர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பில்லு போடும். அந்த பில்லை கூட வந்து என்ன ஒழுங்காக பில்லு போட்டிருக்கானான்னு வெரிஃபை பண்ணாமல் வாங்குற அளவுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய இன்னைக்கு மேக்ஸ் படிச்சிருக்கிற கல்விங்கிறது. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம படிக்கிறது எதுவுமே. கம்ப்யூட்டர் வந்து ஒரு தப்பாக பில் பண்ணியிருக்காங்களா கூட அதை கூட பார்க்க தெரியாத மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் நம்ம கல்வி. இதே இது வந்து அந்த ஒரு மளிகை கடையில் இருக்கிற ஒரு மளிகை கடை அண்ணாச்சி வந்து அவரோட கல்வி எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகாக வந்து கணக்கு போடுவார். எந்த ஒரு பேப்பர் கூட இருக்காது. மனசளவில் கணக்கு போட்டு இவ்வளோதான் வந்து இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி 10 பொருளுக்கான விஷயத்தை டக்குன்னு சொல்லிடுவார். நம்ம கல்வி என்னென்னா வந்து பயங்கரமாக அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, இன்டெக்ரல் கால்குலஸ் எல்லாம் போட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். கால்குலேட்டர் இல்லாட்டி நம்மளால் வந்து எதையுமே பண்ண தெரியாது. இவ்வளோதான் நம்மளோட அறிவு. அப்போ என்னென்னா இது வந்து நம்ம சிந்தனை திறனை வளர்க்குதானே? கிடையாது. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு இருக்கிறது. இது மட்டும்தான் கணிதம் மட்டும்தான், மேக்ஸ் மட்டும்தான் எப்படி இருக்கான்னா வந்து எல்லாமே அதுதான். பயாலஜிங்கிற பேரில் எதையோ படிப்போம், ஜுவாலஜி, பாட்னி எல்லாம் படிப்போம். பயாலஜி படித்து முடிச்சுட்டு வெளியே வருவோம். பார்த்தா வந்து எந்த செடியை பற்றியும் எதுவும் உருப்படியாக தெரியாது. நம்ம உடம்பை பற்றி எதுவுமே தெரியாது. உடம்புன்னு ஒன்று இருக்குது. உடம்பும் மனசும் கனெக்ட் ஆகிருக்கு. உடம்பு, உடல், உள்ளம், உயிர் 3ம் கனெக்ட் ஆகிருக்கு. உயிருங்கிறது அறிவு வடிவம், உள்ளங்கிறது ஆற்றல் வடிவம், உடல்ங்கிறது பொருள் வடிவம். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதில் வந்து ஆக சிறந்த இறைவனுடைய அறிவான உயிர் இருக்குது. இதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் சிதைக்கப்பட்டுருச்சா? கல்விங்கிறது கண்டிப்பாக சிதைக்கப்படுது. நிஜ வாழ்க்கையில் ஒரு நம்ம மனசை பற்றி ஒழுங்காக புரிஞ்சுக்கலாம். நம்ம எமோஷன்ஸை பற்றி ஒழுங்காகவே புரிஞ்சுக்க முடியாது. எமோஷன்ஸ் புரிஞ்சுக்க முடியலன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஒருத்தர் வந்து அழகாக பேசிக்கிறது, வச்சுக்கிறது, கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, நினச்சதை பேசுறது, அடுத்தவங்க ஹர்ட் ஆகாமல் பேசுறது, இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது, பல தலைமுறைகளும் நமக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏன் காரணம் அப்படின்னா வந்து நம்ம கல்வி முறைகள் அழித்தொழிக்கப்பட்டுருச்சு. நம்ம சக மனிதர்களோட ஒழுங்காக பேசி வாழவே தெரியல நமக்கு. இது குருவை வந்து குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் கல்விக்கூடங்களை அழிச்சிட்டாங்க. பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறவங்க. சரியா? அடுத்து பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறவங்க வந்து தந்தை, தாய்.
2 பேரையுமே சேர்த்தே சொல்லிடுறேன். தந்தை தாயை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து, ஒருத்தர் சம்பாரிச்சா காசே பத்தாதுங்கிற இடத்துக்கு கொண்டு போய் 2 பேரும் வந்து நாய் மாதிரி ஓடி பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறதுக்கே வந்து சில பல லட்சங்கள் செலவு பண்ணி, ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாங்குறதுக்கு சில பல கோடிகள் செலவு பண்ணி, அடுத்து வந்து கார் வாங்குறதுக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு, நீங்கள் அவங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் சாதாரணமாக சோறு திங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு தேதி வந்து மாதம் வந்து 50,000 70,000 இருந்தால் தான் வந்து சோறு திங்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆக்கி, சோறுனா என்ன, அதுவும் வந்து விஷத்தை வாங்கி திங்கிறதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ இருந்தால் தான் பத்துங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம மானிட்டரி சிஸ்டம் மூலமாக உருவாக்குறானுங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை. இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பின்னாடி இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா, அடிப்படை உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா வந்து, ஆண் மட்டும் சம்பாதிச்சா பத்தாதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி, பெண்ணும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி, ஆண் பெண் 2 பேரும் வந்து 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடையும் ஒருத்தர் சண்டையும் போட்டுக்கிட்டு நாய் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்க முடியும்னு நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. இது நம்ப வைக்கப்பட்டிருக்க மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா அம்மாவோட அரவணைப்பு, அப்பா அம்மாவோட உண்மையான பாசம், தாத்தா பாட்டியோட பாசம் இதெல்லாம் கிடைக்காத மாதிரி வந்து ஒரு சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. அரவணைப்பு சொல்லிக் கொடுக்கறது, பாசம் மட்டும் இல்லை, சொல்லிக் கொடுக்கறது, இது எதுவுமே கிடைக்காத மாதிரி. அதே மாதிரி வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இன்றைக்கி எல்லாரும் மாறி நிற்கிறோம். நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான். தாத்தா பாட்டி கூட இருக்கிற உறவு, அண்ணன் அத்தை மாமா, ஒன்று விட்ட சித்தப்பா, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்த சமூகங்கிறது ஒரு குழந்தைக்கு பூர்ணமாக வந்து ரொம்ப அழகாக வளர்கிற ஒரு குடும்ப கட்டமைப்பு, ரொம்ப பாதுகாப்பான இருக்கிற குடும்ப கட்டமைப்பாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து ஒன்று ஒன்றா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத தன்மையை வளர்த்து விட்டு, நான் சொன்னேன் இல்லையா, நான் அதெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம பார்வையை எப்படி சிதைச்சிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அப்போ நம்ம பார்வையை சிதைச்சு வேர்ல்ட் வியூ பாய்சனிங்கிற அந்த விஷயங்கள் மூலமாக எல்லாமே என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னா வந்து, நம்ம குழந்தைக்கு நம்ம அன்பு அரவணைப்பு நம்ம கற்றுக் கொடுக்குறத விட வந்து நம்ம குழந்தைக்கு தேவையான பாதுகாப்புக்கு காசை கொடுக்குறது தான் வந்து முக்கியங்கிற மாதிரி நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். அதன் நோக்கின பயணமாக வந்து நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடுன்னு ஓடி கடைசி சாகிற வரைக்கும் ஓடி செத்து போய்டுறோம். சாகிற வரைக்கும் ஓடுறோம், சாகிற வரைக்கும் ஓடி கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜில் ஓட முடியாத நிலை வரும்போது நமக்கு பெரிய நோயோட உடம்புல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த நோய்க்காக நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் ஓடி சம்பாரிச்சிங்களோ அந்த காசை ஃபுல்லாக கொண்டு போய் இன்னைக்கு நடத்தப்படுற மருத்துவ கூடங்கள்னு சொல்லப்படுற வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லா காசையும் தொலைச்சிடுறோம். அந்த மருத்துவ கூடங்களுக்கு யார் சொந்தக்காரனா? ஜீவன செய்வர்கள். மருந்து கம்பெனிகளுக்கு யார் சொந்தக்காரன்? தடுப்பூசி கம்பெனிகளுக்கு யார் சொந்தக்காரனா? ஜீவன செய்வர்கள். என்னன்னா காசை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் பிடுங்குற மாதிரி பிடுங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து என்னன்னா இது எதுவுமே புரியாமல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பைத்தியக்கார கூட்டம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல். கேட்டால் இது ஓடுறது மூலமாக வந்து என் குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணிவிடுவேன்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்னென்னா இந்த ஓட்டத்தை ஓடுறதுனால நீங்கள் என்னமோ பெரிய தியாகம் பண்ணுறதை நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் குழந்தைகளுக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க நல்லா வளரலை. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பண்ணுற தியாகம் அவசியம் இல்லை. நீங்கள் சிக்கனமாக வாழ்ந்து நல்லா வாழ்ந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிறப்பாகவே வாழ முடியும். கம்மியாக ஒருத்தரோட வருமானத்திலே வாழ முடியும், ஒழுங்கான வருமானத்தில். ஆனால் வந்து குழந்தைகளுக்கு தேவையான அன்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது என்னன்னா வந்து அங்கே குழந்தைகள் எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணப்படுது அப்படின்னா வந்து ஜாயின்ட் ஃபேமிலி எதுக்காக உடைக்கப்பட்டுச்சு, கூட்டு குடும்பங்கள் எதுக்காக உடைக்கப்பட்டுச்சு, எதுக்காக வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு அப்பா அம்மா தந்தை மட்டும் இருக்கு, அப்பா அம்மா குழந்தை மட்டும் இருக்கிற வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிலையும் இன்னைக்கு குழந்தைகிட்ட இருந்து அப்பா அம்மாவை ஏன் பிரித்து வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை கொண்டு போய் வந்து கல்விக்கூடங்கிற வந்து இன்னைக்கு பிரெயின் வாஷிங் சென்டரில் கொண்டு போய் வந்து விடுற வந்து ஒரு மனநிலை மூலமாக குருக்களை எல்லாம் சிதைச்சி கல்விக்கூடங்களை சிதைச்சி வந்து இன்னைக்கு வந்து எப்படி குழந்தைகள் வழி நடத்தப்படுறாங்கங்கிறது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க. என்ன அப்படின்னா வந்து குழந்தைகளுடைய சித்தத்தை சிதைக்கிறதுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்காக நடந்தேறப்படுறது தான். இது குறித்து இதுக்காகத்தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனிபுலேட் செய்யப்படுறோம். என்ன அப்படின்னா இதுக்கான முயற்சியை வந்து இந்த சிஸ்டம்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி இவனுங்க கரெக்டாக ரன் பண்ணிக்கிட்டு அது பாட்டில் ஸ்மூத்தாக ரன் பண்ண பழக்கி விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்னொரு பிரெயின் வாஷிங் நடத்தப்படுது. என்னென்னா நம்ம ஒரு அடிமை சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அடிமைத்தனத்துலேருந்து களையிறதுக்கு கல்வி தான் ஆயுதம்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கல்வி ஆயுதம் தான், அறிவு தான் நம்ம ஆயுதம், கல்வி கிடையாது.
அறிவு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணப்படணும். அறிவை ஒழுங்காக யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு கொடுக்கப்படுறது தான் இன்றைக்கி இருக்கிற கல்வி. அப்போ வந்து சரியான கல்வியா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரியான கல்விங்கிறது வந்து இது கிடையாது, இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. அப்போ சரியான கல்வி என்னங்கிறத பற்றி வந்து ஆசிரியர்கள் சிந்திக்கணும். என்னன்னா வந்து நம்ம பாட்டில் சும்மா வந்து எனக்கு ஸ்கூல் சிலபஸில் இருக்கிறத நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையை நாசமாக்குறதுல முக்கியமான பங்கு நீங்கள் வகிக்கிறீங்க. அப்போ வந்து அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. அதே மாதிரி தந்தையும் தாயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்கள் கட்டி காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிற வந்து ஒரு 50 கோடி சொத்தெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அறிவு இல்லாமல் புத்தியும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அது சித்தத்தில் 1008 பிரச்சனையோட வளர்ந்துச்சு, உடம்புல 1008 பிரச்சனையோட வளர்ந்துச்சுன்னா உங்கள் சொத்து வந்து நாக்கு வலிக்கிறது கூட யூஸ் ஆகுது. உங்கள் சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. இதுதான் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு ஆண்டவன் அர்ச்சனை பண்ணுறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டரில் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற சமூகம் சேனசீதர்கள் கட்டமைச்சிருக்கிற சமூகத்தில் அறிவு இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்போ வேணாலும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அடுத்து ஆரோக்கியம். இன்றைக்கி ஆரோக்கியம்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை யாருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம்லாம் இல்லை, நமக்கு சுத்தமாக இல்லை. ஆரோக்கியம்னா வந்து நம்ம எப்பயுமே பிரிஸ்காக வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப அழகாக வாழணும். அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆரோக்கியமும் இல்லை, ஆயுளும் கம்மி, ஆரோக்கியமும் இல்லை. அடுத்து ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு நீங்கள் நல்லா வாழ்ந்துட முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது ரெண்டும் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அறிவு இருக்கணும். அறிவு இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு சித்தம் வந்து தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இருக்கும். அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவுங்கிறது புத்தியும் மனசும் சமநிலையில் இருக்கிறது, அதுதான் அறிவு. அப்போ வந்து புத்தியும் மனசும் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா வந்து சித்தம் வந்து கிளியராக இருந்தால் தான். அப்போ சித்தத்தை வந்து சதைக்கிற வேலை முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகளோட அன்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் வந்து இவனோட வந்து அல்டிமேட் எய்மாக இருக்குது. அதை நோக்கி தான் வந்து அத்தனையும் நடத்துகிறாங்க. இந்த அன்கான்ஷியஸ் மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக உலக சமுதாயத்தையே கட்டமைக்கிறானுங்க. இரண்டாவது, நம்ம எல்லாரையும் வந்து என்னென்னா இப்போ தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்லப்படுற நம்ம ஏசியாவையும் ஆப்பிரிக்காவையும் சவுத் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா இது மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து பிச்சைக்கார நாடுகளாக மாற்றி வச்சுருக்கானுங்க. அங்கே இருக்கிறத ஃபுல்லாக திருடிக்கிட்டு. இப்போ சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவில் இருக்கிற கூட்டத்தை ஃபுல்லாக வந்து இந்த கூலி வேலை பார்க்குற அடிமை கூட்டமாக மாற்றி வச்சுருக்கானுங்க. இந்தியாவில் இருக்கிற கூட்டம்லாம் வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு நம்ம கலோனியலிசமில் இருந்ததுனால கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச கூட்டத்தினால கொஞ்சம் அடிமைத்தனத்துலேருந்து அதை விட கொஞ்சம் அடுத்த லெவல் அடிமைகளாக உட்காந்துருக்கோம். ஆப்பிரிக்கா வந்து முழுக்க வந்து அங்கே இருக்கிற வந்து வளங்களை திருடுற ஒரு கான்டினெண்ட்டாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோ இதெல்லாம் வந்து என்னவா மாற்றி வச்சுருக்கானுங்கன்னு எனக்கு தெரில. நான் அவங்கள பற்றிலாம் இன்னும் அவ்வளோ தெளிவாக இல்லை, நான் பார்க்கல. அப்போ இது எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து ஒரு காலத்தில் வந்து யூரோப்பியன்ஸை வச்சு திருடினானுங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து அதுக்கு பதிலாக வந்து யூரோப்பியன்ஸை வச்சு திருடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி வந்து அமெரிக்காவை வச்சு திருடிட்டு இருக்கானுங்க. இரண்டாவது, இது என்னென்னா அதனால யூரோப் ரொம்ப சிறந்து விளங்குதா, அமெரிக்கா ரொம்ப சிறந்து விளங்குதானா? இல்லை. இங்கே இருக்கிறவனுங்க அங்கே இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அங்கேயுமே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னா வந்து அங்கேயுமே கீழ்த்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள்னு வந்து எல்லாரையும் வந்து பிரித்து தான் வச்சுருக்கானுங்க. ஒரு இடங்கள்லையும் இந்த பிரிவினை நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இந்த பிரிவினையும் இந்த சண்டையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மேலே வர முடியாது. அப்போ சமூகத்தை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கட்டமைச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கும் உள்ளுக்குள்ளே, அதாவது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம தனி மனிதனுக்குள்ளே புத்திக்கும் மனசுக்கும் சண்டை. குடும்ப லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை. அடுத்து வந்து சமூக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் சண்டை. உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்டுக்கும் சண்டை. நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சண்டை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை. சரியா? அப்போ அதே மாதிரி வந்து இன்னும் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கும் தேர்ட் வேர்ல்டுக்கும் சண்டை. சரியா? நம்மளை கண்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கண்டா நமக்கு பிடிக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நமக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான்னு நம்ம நினைக்கிறோம்.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்காரனுக்கு போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே இருக்கிற இமிகிரன்ஸ் தான் வந்து அவன் இருக்கிற வேலையெல்லாம் பிடிங்கிக்கிறாங்கன்னு சொல்லுவான். அவன் ரெண்டு பக்கமும் திருட்டு நடக்குதுங்கிறது யாரும் புரியல. ரெண்டையும் திருடிக்கிட்டு உட்காந்து மேலே ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனுங்க சேன செய்தர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைச்சிட்டு இந்த சமூகத்துக்குள்ளார வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா வந்து நம்ம பிரச்சனைகள்லேயே நம்மளை மாட்ட வச்சுக்கிட்டு பிரச்சனையை முழுக்க முழுக்க உருவாக்கிக்கிட்டு நம்ம சித்தத்தை வந்து சிதைக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்தவங்களோட சித்தத்தை சிதைக்கிறது வேற விதமாக நடக்குது. அதை வேற பதிவுகளில் பார்ப்போம். ஆனால் அடிப்படையில் குழந்தைகளோட சித்தத்தை அவங்க டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற அந்த நம்ம அவங்கள பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற தாய், தந்தை, குரு, சமூகம் அப்படிங்கிற இது எல்லாத்தையும் சிதைச்சு இது மூலமாக நிறைவேற்றுறாங்க. இது மூலமாக நிறைவேற்றுறது தான் அவங்களோட அல்டிமேட் கோலு. இதுக்கு தான் வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன் எக்ஸ், ஒய், ஜி, ஆல்ஃபா ஜென்ரேஷன், காமா ஜென்ரேஷன், பூமர் ஜென்ரேஷன் இப்படின்லாம் வந்து பேரெல்லாம் பிரித்து வச்சுருப்பானுங்க. இது என்னன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் எப்படி சிதைக்கிறதுங்கிறதுக்காக சைக்காலஜியை அவனுங்க வெப்பனைஸ் பண்ணது தான். சரிங்களா? அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா இது எத்தனையும் வந்து இவனுங்களுக்கு அப்படியே வந்து ஞானம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம சித்தர்கள் உருவாக்கி வச்ச அந்த கரணங்களை பற்றி தெளிவான புரிதலை அவங்க நம்ம எல்லாத்தையும் இங்கேருந்து திருடிட்டு போய் அதை எல்லாத்தையும் ஒழுங்காக கற்று வச்சுக்கிட்டு அதை தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆல்ஃப்ரட் ஆட்லரு, இன்னும் வேற யார், கார்ல் யங்கு, மேரி லூயிஸ் வான் ஃப்ரான்ஸ், இது மாதிரி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டோட பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இவங்க தான் சொந்தமாக என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி வந்து கதை விட்டுக்கிட்டு அந்த சைக்காலஜியில் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணதையே வந்து இன்னும் தெளிவாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து எப்படி நல்லா வாழ்றதுங்கிறதுக்கான தேவையானதை எழுதி வச்சுருந்தாங்க. எப்படி நாசம் பண்ணுறதுங்கிறத வந்து அதே சைக்காலஜியை யூஸ் பண்ணி வெப்பனைஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்கங்கிற மாதிரி கதை விட்டுட்டு அதே சைக்காலஜி எடுத்து நமக்கு எதிராக திருப்பி நம்ம மனசையே வந்து நமக்கு எதிராக திருப்பி விடுற ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம புத்தி, நம்ம மனசு, நம்ம சித்தம், நம்ம அகங்காரம் நாளும் வந்து நமக்காக வேலை பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு எதிராக வேலை பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத வெப்பனைஸ் பண்ணி நமக்கு எதிராக திருப்பி விடப்பட்டிருக்கு. இது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா தான் வந்து நம்ம வாழ்க்கையை திருப்பி எடுக்க முடியும். சரியா? இது புரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஓடுற ஓட்டத்தில் நீங்கள் ஓடலைன்னா வந்து ஒன்றும் நடந்துடாது. ஓடலைன்னா செத்துருவோன்ற அந்த பயத்தை விட்டுட்டு உங்கள் பிள்ளைக்காக ஓடுறேன், அதுக்காக ஓடுறேன், இதுக்காக ஓடுறேங்கிறத விட்டுட்டு என்ன நடக்குதுங்கிறத உள்வாங்கிறதுக்கு தேவையான டைமை ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா நம்ம குழந்தைகளை அம்போன்னு விட்டுட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காசுலாம் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியம் இல்லை. அதுகளுக்கு அழகான வாழ்க்கையை வந்து ரொம்ப கம்மி காசில் கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப அழகாக வளர்க்க முடியும். யார் மனசு வச்சா அப்படின்னா தாய், தந்தை, குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் மனசு வச்சாங்கன்னா தலைகீழ மாற்ற முடியும். இவங்க சிஸ்டம் விட்டு வெளியே வந்து வேற விதமாக நடத்த முடியும் எல்லாத்தையுமே. அப்போ அதுக்கு தேவை என்னன்னா வந்து முதல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் சொல்றது புரியணும். இதுக்காக தான் நடத்தப்படுதுங்கிறது புரிஞ்சு நம்ம மாறணும். நம்ம மாறினா வந்து நமக்கு சுற்றி இருக்கிற சமூகத்தை மாற்றலாம். டைம் எடுக்கும். முயற்சி தேவை. பொறுமை நிதானம் தேவை. நம்பிக்கை தேவை. இறை நம்பிக்கை தேவை. விழிப்பு நிலை தேவையா? எல்லாமே தேவை. புத்தி ஒழுங்காக யூஸ் பண்ணணுமா? ஆமாம். மனசை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். எல்லாம் பண்ண முடியும். முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆனால் இதுக்கு தேவையான முயற்சி நிச்சயமாக வேணும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றலாம் நண்பர்களே. ரெண்டாவது வந்து தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஒருத்தர் ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லை டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கேள்விகள் கேளுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து புரிஞ்சுப்போம். என்னை விட பிரச்சனையை நல்லா புரிஞ்ச மனிதர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிப்போம். நீங்களும் பதிவுகள் போடுங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தவிர வந்து நம்ம இதிலேருந்து தப்பிக்க போகிறதில்ல. நம்ம அடிமையாக வந்து நம்ம பிள்ளைகள்லாம் அடிமையாக்கப்பட்டு இன்னும் கொடூரமான பிராய்லர் கோழியை கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் சிக்கி நமக்கு வந்து சின்னாபின்னமாய் சாக போகிறோம். நமக்கு நடக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம தலைமுறைகளுக்கு அதுதான் காத்திருக்கு. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஜெயிலில் இருக்கோங்கிறதே உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து நம்ம நல்லா வாழ போகிறது. சரியா? ஓகே, இது போதுமான விளக்கம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.